கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான வாலிபர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு கவுன்சிலிங்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது அவங்க பெற்றோர் தன்னுடைய மகளை குறித்து சொன்னாங்க. அவள் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப அப்செட் ஆயிடுறா, எதுக்கெடுத்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறா, இல்லை எதுக்கெடுத்தாலும் அவள் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, போய் தனியாக உட்காந்துக்கிறா. அப்போது அன்றைக்கு நான் யோசித்தேன், இன்றைக்கி நிறைய வாலிபர்களுடைய பிரச்சனை இதுதான். டக்குன்னு அப்செட் ஆகிற நிறைய வாலிபர்கள் உண்டு. எடுத்ததுக்கெல்லாம் சோர்ந்து போகிற, எடுத்ததுக்கெல்லாம் மூஞ்சை தூக்கிக்கிற, இல்லை எடுத்ததுக்கெல்லாம் உடனே கவலைப்படுற நிறைய பேர் உண்டு. இது ஒரு வகையான கவலைன்னு கூட சொல்லலாம். இதை கேட்டுட்ருக்கிற அருமையான வாலிபர்களே, ஒருவேளை பெரியவர்களே, நீங்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமையில் கவலைப்பட்டு சோர்ந்து போய் அப்செட் ஆகிற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தால் இன்றைக்கி உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தருகிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் அப்செட் ஆகி தவறான முடிவு எடுக்கிற, இல்லை யார்ட்டையும் பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற சில வாலிபர்களை பார்த்தா அந்த அப்செட்டை எங்கே காட்டுவாங்கன்னா சாப்பாட்டில் காட்டுவாங்க. எனக்கு ஒன்றும் சோறு வேண்டாம், இல்லை நான் யார்ட்டையும் பேச மாட்டேன். பெற்றோர்கிட்ட அதை காட்டுவாங்க, உடன்பிறப்புக்கிட்ட அதை காட்டுவாங்க, நண்பர்களிடத்தில் அவங்க தங்களுடைய அந்த அப்செட் ஆகிறத காட்டுவாங்க. இப்படியெல்லாம் சிலர் செய்கிறதுனால அவங்க நினச்சிக்கிறது உண்டு, நம்ம அப்செட் ஆனால் எல்லாம் காரியம் நடந்துடும். சில பிள்ளைகள் அழுது பிடிவாதம் பிடிச்சே நிறைய விஷயங்களை சாதிச்சிருவாங்க. தான் பெற்றோர்கிட்ட ஒன்று கேட்கணுன்னா அழுது மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சாப்பிடாமல் இருந்து அவங்களுடைய சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக நிறைய நேரங்கள் தங்களுடைய பெற்றோரை பிடிவாதம் பிடிச்சே சம்மதிக்க வைக்கிற நிறைய வாலிபர் உண்டு. பிரியமானவர்களே, இதெல்லாம் வேதத்திற்கு ஒவ்வாத காரியம். வேதம் ஏற்கவே இல்லை. வேதத்தில் ஆண்டவர் நீ பரவாயில்ல சோர்ந்து போ, இல்லை மூஞ்சி தூக்கி வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லதே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பியரில் இருந்த நிருபத்தை எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று எழுதுகிறார். சில நேரங்களில் நம்ம அப்செட் ஆகிறோம், ஆனால் அதை விட்டு வெளியே வர்றதுன்னு தெரியாமல் நிறைய வாலிபர்கள் உண்டு. பிரியமானவர்களே, அருமையான வாலிபர்களே, இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் அடிக்கடி அப்செட் ஆகிற இப்படிப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தால் உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்துருங்க. முதல்ல ஏன் அப்செட் ஆகிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் மூஞ்ச தூக்கி வைக்கிறோம், எதுக்காக அப்படி நம்ம அப்செட் ஆகிறோம், எதனால் அப்படிப்பட்ட நிலைமை நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வேதத்தில் சிலர் அப்படி அப்செட் ஆனாங்க. பார்த்திங்கன்னா முதல்ல சவுல் ராஜாவுடைய அப்செட் ஆன குணத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே சவுல் ராஜா இப்படி தான் அப்செட் ஆகிறாராம். அவர் தாவீது அங்கே ஒரு பெரிய வெற்றியை பெற்று கொடுத்த உடனே தாவீதை குறித்து அந்த ஊர் ஜனங்க, அங்கே இருக்கிற பெண்கள் பாட்டு பாடுறாங்க. என்ன பாடினாங்களா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அவ்வளோதான் அவருக்கு வந்துச்சே கோபம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 7ஆவது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். பாருங்கள் 9ஆம் வசனத்தில், அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தார். அப்போது சவுலுக்குள்ளே வந்த ஒரு கோபம். என்ன கோபம், கோபத்துக்கு காரணம் என்ன, இந்த அப்செட் ஆனதுக்கு காரணம் என்ன பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இன்றைக்கி நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா பொறாமை. நமக்கு கிடைக்கல ஆனால் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது, எனக்கு வரல அதனால் இன்னொருத்தனுக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் இன்னொருவனுக்கு கிடைக்கும்போது வர அப்செட். இன்றைக்கி நிறைய வாலிபர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு நடக்கல, ஆனால் இன்னொருத்தருக்கு நடந்திருக்கும், அவனுக்கு மட்டும் கிடச்சிது. இந்த படிப்பு விஷயத்தில் ஸ்கூல் அட்மிஷன் அல்லது காலேஜ் அட்மிஷன், வேலையில் நீங்களும் இன்டர்வியூ போயிருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்டர்வியூ போயிருப்பாங்க, அவங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கல, உடனே ஒரு அப்செட், எனக்கு கிடைக்கல. இது ஒரு வகையான பொறாமை. இன்னொருவரோட கம்பேர் பண்ணி அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படின்ற எண்ணம் வரும்போது இது ஒரு பொறாமை. இந்த பொறாமை வரவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, இதனால வர அப்செட்.
இன்னொரு அப்செட்டை குறித்து நம்ம பார்த்தா 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஒரு ராஜா அப்செட் ஆகி கிடக்கிறார் பாருங்க. அதுவும் ஒரு ராஜா தான். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று யெஸ்ரயேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் வருதா பாருங்க. சாப்பாட்டு மேலே வெறுப்பை காட்டுறார். அப்செட் ஆனால் நிறைய பேர் பிள்ளைங்க இப்படி தானே சாப்பாட்டு மேலே அப்செட் ஆகிறது, கோபத்தை காட்டுறது. தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். இது அடுத்த ஒரு அப்செட் ஆகிற ராஜா. ஏன்? நாபோத்துடையது, அதாவது இவன் விரும்புகிற ஒன்று நாபோத்தில் இருக்குது, திராட்சை தோட்டம். அவன் சொல்லாது அது என்னுடைய பூர்வீக சொத்து, நான் இது எப்படி ராஜா உமக்கு விட்டு கொடுப்பேன் அப்படின்றான். அப்போ பாருங்க, தன்னுடைய இஷ்டத்திற்கு இன்னொருவன் இணங்கவில்லை. தன் ஆசை ஒரு காரியம் இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு வரும்போது கிடைக்காத ஒன்றுக்காக வர்ற அப்செட். வாலிபர்களே, பல நேரங்களில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தான் நடந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, உடனே ஒன்று நினைக்கிறது, அது கிடைக்கலன்னா அப்செட் ஆகிடுறது. ஒன்று எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கலன்னா அப்செட் ஆகிடுது. யோனா அப்படி தான். எப்படியாவது நினைவை எரிஞ்சிடணும்னு எதிர்பார்த்தார், நடக்கலை, உடனே அப்செட் ஆகிட்டார். நான் சாகிறது நல்லது அப்படின்ட்டார். பாருங்கள், நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, அது நடக்கலை, உண்மைதான். அதனால நீங்கள் அப்செட் ஆகிருக்கீங்களோ? எனக்கு அருமையான வாலிபர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்கலாம். அது ஒருவேளை உங்கள் பெற்றோர் கொஞ்சம் லேட் ஆகட்டும், இல்லை இப்போ காசு இல்லை என்று சொல்லலாம். ஒரு நாள் ஒரு அருமையான பெற்றோர் தன்னுடைய மகனை குறித்து வருத்தத்தோடு கூட சொன்னாங்க. என் மகன் 11ஆம் வகுப்பு தான் படிக்கிறான், அதுக்குள்ளே அவங்க ஸ்கூலில் எல்லோரும் பைக்கில் வராங்களாம், இவனும் பைக் கேட்குறான். நான் சொன்னேன், இது வயது கிடையாது, அதை நான் எவ்வளோ சொல்லிட்டேன் பிரதர், அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போது நான் கவுன்சிலிங் அவனுக்கு பண்ணும்போது அவன் சொன்னான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைய ஏளனமாக பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டலையா. பாருங்கள், அரசு விதிப்படி 18 வயசு ஆனால் தான் வண்டி எடுக்கணும், 18 வயசு ஆனால் தான் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கும். அப்போது தனக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னு உடனே எவ்வளோ மூஞ்சை தூக்கி வச்சுட்டு, எவ்வளோ சண்டை போட்டுட்டு, எத்தனை விரோதங்களை நம்ம காமிச்சிக்கிட்டு, அந்த டைம் நீங்கள் அப்செட்டாக இருக்க டைம் உங்கள் முகத்தை போய் உங்கள் கண்ணாடியில் பாருங்களேன், என்ன அழகாக இருக்குன்னு பாருங்கள். மூஞ்சை தூக்கி வச்சுட்டு சாப்பாடு வேண்டாம், காஃபி வேண்டாம், தண்ணி வேணான்னு ஒரே உருன்னு போய் படுத்துக்கிட்டு படிக்காமல். அருமையான வாலிபர்களே, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க, இன்றைக்கி அப்செட்டாக இருக்கலாம், இல்லைங்க சோர்ந்து போயிருக்கலாம். இது பெரிய பாவம் என்று நான் சொல்லுவேன். செய்யாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும், ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அதை தருவார். இன்னும் டைம் வரல, அவ்வளோதான். ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் காத்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் நீங்கள் அவசரப்படணும்? எதுக்காக நீங்கள் யோசிக்கணும்? எதுக்காக என்னை ஆண்டவர் கைவிட்டார், எனக்கு மட்டும் கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சது? பொறாமப்படாதீங்க. பொறாமையினால் வர அப்செட். ரெண்டாவது கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்றுக்காக வருகிற அடுத்த அப்செட். மூன்றாவது, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19:4. இங்கே ஒருத்தர் அப்செட் ஆகிறார். இவர் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. இவர் கொஞ்சம் சோர்ந்து போய் என்ன செய்கிறாராம்? 4வது வசனம். எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். எலியாவுடைய பிரச்சனை. ஏன் ஒரு பெண்ணுக்கு, எசபேல் என்ற ஒரு ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து, ஏன்னா அவன் என்னை பார்த்தா கொன்னுடுவா, ஆகாப் என்னை பார்த்தா கொன்னுடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எலியாவுடைய பின்னணியை நம்ம அறிந்து கொண்டால் நல்லாயிருக்கும். என்னென்னா, எலியா தீர்க்கதரிசி, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் வைராக்கியம் பாராட்டின அந்த தீர்க்கதரிசி ஆகிய எலியா என்ன செய்தார் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த எலியா நல்லது தான் செஞ்சார், நல்லது தான் செய்தார், தான் தேசத்துக்கு நல்லது தான் செஞ்சார். ஆனால் அவனுக்கு மேலே விரோதமாக ஜனங்க எழும்பி வராங்க. ஸோ அப்போது அவனால் அதை தாங்க முடியல. எலியா தீர்க்கதரிசி உடனே போய் ஆண்டவரே போதும்னு சொல்கிறார். இன்றைக்கி மூன்றாவது இன்னொரு கேட்டகரி யாருன்னா, நல்லது செஞ்சு தீமை வரும்போது வர அப்செட். இது பொதுவாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் சந்திக்கலாம். ஆஃபீஸ் நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், எனக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை போய் இப்படி பேசிட்டாங்க, எனக்கு போய் இது நடந்துருச்சு, ஏன் எனக்கு இதை செஞ்சாங்க, நான் நல்லது தானே செஞ்சேன், நல்லது தான் செஞ்சீங்க. அப்படி மீறி சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்தது, நீங்கள் அப்செட் ஆகாதீங்க. வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுக்குற மிக அழகான பாடம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரத்தின்
மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எபிரேயர் 12:3 பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, சிம்பிளாக சொன்னால் அப்செட் ஆகாதீங்க. அப்புறம் தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இவ்விதமான விபரீதங்களை சகித்தார் இயேசு. சகிச்சுக்கோங்க. அப்செட் ஆகாதீங்க. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தினாலும் சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பேசுறது ஈஸி. நமக்கு விரோதமாய் அநியாயமாய் பேசும்போது, நமக்கு விரோதமாய் செய்யாத ஒன்றை பேசும்போது, சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, அப்செட் ஆகாதீங்க. அதனால் நீங்கள் போய் படுத்து, இல்லை நீங்கள் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு சாப்பாட்டு மேலே கோவத்தை காட்டான வாலிபர்களே, நீங்கள் அப்செட் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பொறாமையாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, பொறாமை எலும்புருக்கி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உரிக்கிறோம். அது ஒரு வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மனதுக்குள்ளே அவனுக்கு இருக்குது எனக்கு இல்லை, அவனுக்கு கிடைச்சது எனக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பொறாமன்ற எண்ணத்தை விட்டுது, பொல்லாத ஆமை, இதை விட்டு வெளியே வந்துடுங்க. ஒரு நாளும் இந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளே வைக்காதீங்க. எப்படி மேற்கொள்வது? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எது எப்போ தேவையோ அப்போ கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நல்ல தைரியமாக இருங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்கள், கர்த்தர் தரப்போகிறாரு. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவேன். ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தை, நெருப்புனா அது என்னன்னு தெரியாது, நெருப்பில் விளையாடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. அப்போது அது போய் கேண்டிலில் கை வைக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ அவங்க அம்மா, பரவாயில்ல நீ நெருப்பில் விளையாடு, அப்போ தான் சூடு பட்டால் தான் தெரியும் அப்படின்னு எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. அப்போது நெருப்பில் கை வைக்கிற நேரம் கையில் 2 தட்டு தட்டி போட்டு வைக்காத அப்படின்னு மிரட்டுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது அந்த குழந்தை ஒரு வேளை அப்செட் ஆகலாம், அழும் இல்லை, எதுக்காக எனக்கு மட்டும் கிடைக்கல, அம்மா தூக்கிட்டு போகிறாங்க, பெரியவங்க என்னை விட மூத்தவங்க தூக்கிட்டு போகிறாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு அது அழதான் செய்யும். ஆனால் ஒரு டைம் வரும்போது எப்போ அதை ஹேண்டில் பண்ணணும்னு தாய்க்கு தெரியும். அந்த டைம் சரியாக கொடுப்பாங்க. அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பொறாமப்படாதீங்க, உங்களுக்குன்னு வரும். ஆண்டவர் வர நேரம், கொடுக்க வேண்டிய நேரம் கண்டிப்பாக தருவார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறாமை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. பொறாமை விட்டு வெளியே வந்துடுங்க. கர்த்தர் தருவார் அப்படின்ற சந்தோஷத்தில் இருங்க. அவங்களுக்கு கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தருவார், உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பார், அதை விட பெட்டராக தருவார், நிச்சயமாக தர வல்லவராக இருக்கார். அடுத்தது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கலையே அப்படின்றதுக்காக அழாதீங்க. எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்தது நடக்காதது போது ஆண்டவருக்கு தெரியும் எப்போ அதை செய்யணும்னு சொல்லி தெரியும். குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. முடிவில் அது விளங்கும். பொய் சொல்லாது, தாமதித்தாலும் காத்துரு. ஆண்டவர் என்ன அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஒருவேளை நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னோடனே அப்செட் ஆகிட்டீங்களா? நல்லது தான் நினச்சிங்க, தப்பு இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய சரியான நேரத்தில் அதை செய்வார். சோர்ந்து போகாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சரியான டைம் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரியாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து திராட்சரசம் இல்லை என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாள் சொன்ன அழகான பதில் என்ன தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படியானா ஆண்டவர் அவருடைய அழகான டைமை உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் நினச்சது நடக்கலை, நீங்கள் யோசித்தது நடக்கலை, போட்ட பிளான் தப்பாக இருக்கலாம். அப்செட் ஆகாதீங்க. ஆண்டவர் செய்ய வல்லவராக. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே. மூன்றாவது பாருங்கள், நம்ம நன்மை செய்தும் தீமையை அனுபவிக்கும் போது வர அப்செட், எளியா மாதிரி. அப்போ என்ன செய்யறது? சிலர் யோசிப்பாங்க, நான் இனிமே நன்மையே செய்ய மாட்டேன், யாருக்கும் நல்லதே செய்ய மாட்டேன், இனிமே அவ்வளோதான் அப்படின்வாங்க. அதுவும் தவறு. நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னும் நன்மை செய்யுங்க. இல்லை, நான் நன்மை செஞ்சு அவங்க என்னை பகைச்சு தான் செஞ்சாங்க, இன்னும் செய்யுங்களே. நான் நன்மை செஞ்சனால என்னை மறந்துட்டாங்களே, இன்னும் செய்யுங்க, பரவாயில்ல. அவங்க ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் நன்மை செய்யாதீங்க. அது தவறு. அது கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது இல்லை. ஏதோ ஒன்று அவங்க செய்யணுன்றதுக்காக ஒன்றை எதிர்பார்த்து ஒரு நல்ல பேர் வாங்கணும், இல்லை ப்ரொமோஷன் வரணும், இல்லை அவங்களுக்கு ஐஸ் வைக்கணும், அப்போ தான் எனக்கு அதை தருவாங்க இதை தருவாங்க, அதுக்காக நன்மை செய்ய வேண்டாம். நீங்கள் செய்து கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தானிக்கு ஏற்றபடி நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் ஏற்ற காலத்தில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். பிரியமானவர்களே, ஏன் அப்செட் ஆறீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பொறாமையா, இல்லை நினச்சது நடக்காததுனாலயா, உங்கள் விருப்பம் நடக்காதனாலயா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நன்மை செஞ்சு தீமை அனுபவிச்சிட்டனே அப்படின்றதுனால அப்செட் ஆனீங்களா? ஏன் அப்செட் ஆகிறோம், அதுக்கு காரணம் என்ன என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். பொறாமையினால், ஒருவருக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்கலையே என்ற பொறாமை வரும்போது நம்ம அப்செட் ஆகிறோம், சோர்ந்து போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்ப்பு நடக்காமல் இருக்கும்போது நம்ம அப்செட் ஆகிறோம். மூன்றாவது, நல்லது செஞ்சு தீங்கு பாடு அனுபவிக்கிறோமே,
அப்படின்றதுனால அப்செட் ஆகும். தொடர்ந்து எப்படி இந்த அப்செட்டை விட்டு வெளியே வரலாம்? நிறைய வாலிபர்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பிரச்சனை வந்த உடனே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போய் படுத்துப்பாங்க, இல்லை சாப்பிடாமல் இருப்பாங்க, இல்லை கோவத்தை காட்டுவாங்க, கையில் கிடைக்கிறத தூக்கி எறிவாங்க. அருமையான வாலிபரில் இது தவறான ஒரு குணம் என்பதை திரும்ப நான் சொல்லுகிறேன். இது ஒரு நல்ல பண்பு கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திடும். இன்றைக்கி வாலிபத்தில் சின்ன அழகான இந்த வாலிப பருவத்தில் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் அப்செட் ஆகி நீங்கள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு, சிலவங்களை பார்த்து அப்செட் ஆன உடனே பலபலன்னு கண்ணீர் வடித்து ஒரே அழுவாங்க. என்ன ரீசன் யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இது என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இந்த காரியம் வளர்ந்து கொண்டே போகும். இது குறையாது. சிலவங்க நினச்சிப்பாங்க வளர வளர குறைஞ்சிரும், வளர வளர ஜாஸ்தி ஆகும். சின்ன பென்சிலுக்கு வர அப்செட் வந்து நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்துடும். கடைசியில் அது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்காலங்களையே அது பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அப்செட் ஆகாதீங்க. சரி, எப்படி இந்த அப்செட்லேருந்து வெளியே வரலாம்? இந்த சோர்வை விட்டு வெளியே வருவதற்கு என்ன செய்யலாம்? ஒரு 4 முக்கிய குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, குறிப்பு எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், எலியா ஆகாப்புக்கு எசபேலுக்கு பயந்து சூறை செடியில் போய் படுத்துக்கிட்டாரு. அங்கே படுத்த உடனே என்ன சொல்கிறாராம் பாருங்கள், போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். பயங்கர அப்செட். ஏன்னா நல்லது செஞ்சு நான் தீமை அனுபவிச்சிட்டேனே, பாடு அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் எனக்கு தலையெழுத்தா, நான் எவ்வளோ நல்லது செஞ்சேன், எனக்கு போய் இந்த பிரச்சனை வந்துருச்சே. பாருங்கள், போய் படுத்துக்கிட்டார். அப்போது எலியா வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு 4 காரியங்களை, முக்கியமான காரியத்தை இங்கே சொல்லி கொடுத்தார். அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 1, அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 9ஆம் வசனத்தை. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். முதல்ல சூரிய செடியில் தங்குறான். உடனே கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி 5ஆம் வசனத்தில் எழுந்திருந்து போஜனம் பண்ண முடின்றாங்க. அப்புறம் மறுபடியும் அவன் போய் சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். 7ஆவது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இங்கே படுத்திருக்க வேண்டாம், இந்த அப்செட்டில் எவ்வளோ நேரம் இருக்க போகிற, எத்தனை நேரம் இதுலேயே உட்காந்து நீ அழுதுகிட்டு இருக்க போகிற, கிடைக்கலன்றதுக்காக, எதிர்பார்த்தது நடக்கலைன்றதுக்காக, நல்லது செஞ்சு பாடு அனுபவிச்சதுனால எவ்வளோ நேரம் இதுலேயே இருக்க போகிற. ஆண்டவர் தட்டி எழுப்புறார், எழுந்திருந்து போஜனம் பண்ணு, சாப்பிடு, நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சாப்பாட்டில் காட்டாத அப்படின்றார் இல்லையா? இன்னைக்கு நமக்குன்னே பேசின மாதிரி இருக்குது இல்லையா? பாருங்கள், அடுத்த வசனம் 9ஆவது வசனத்தில் அங்கே அவன் ஒரு கெபிக்கு போய் தங்கினான். கெபிக்குள்ளே போயிட்டு எலியா அவர் நினச்சிட்டார், இங்கே வந்தால் யாரும் தட்ட மாட்டாங்க. பாருங்கள், இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், என்ன காரியம், ஏன் இங்கே இருக்கிற, ஏன் இங்கே கிடக்கிற? அப்செட் ஆகி போய் நீங்கள் படுத்துட்டிங்கன்னா இந்த சத்தம் உங்கள் காதில் வரணும், உனக்கு என்ன வேலை இங்கே, எதுக்காக கிடக்கிற இங்கே? 10ஆவது வசனத்தில் பாருங்கள், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். பாருங்கள், நான் இவ்வளோ சாதனை சாதித்தேன். உண்மையாக 18ஆம் அதிகாரம் முழுசும் எலியாவின் பெரிய சாதனை. 18ஆம் அதிகாரம் முடிஞ்சு 19ஆம் அதிகாரத்தில் எலியாவினுடைய சோர்வு, சாதனை முடிஞ்சோடனே ஒரு சோர்வு வருது. பிரியமானவர்களே, நீங்கள் முதல்ல அப்செட்டை விட்டு வெளியே வாங்க, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க. ஒன்று கிடைக்கல, சோர்ந்து போனீங்க, உடனே வெளியே வாங்க. அந்த இடத்துல என்ன வேலை நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுங்க. எதுக்காக நீங்கள் இருக்கணும், எதுக்காக நான் மூஞ்ச தூக்கணும், உடனே நீங்கள் அதை விட்டு வெளியே வருவதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். எந்த வயது வரமுன்றதாக இருந்தாலும் சரி, மூஞ்ச தூக்கி வச்சா ஏதாவது நடக்க போதா, சாப்பிடாமல் இருந்தால் ஏதாவது நடக்க போதா, உடனே உங்களை சரிப்படுத்தி கொண்டு வெளியே வாங்க. அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வாங்க. அதை தான் ஆண்டு முதல்ல எலியாக்கு சொல்கிறார். முதல்ல எப்பா நீ கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிட்டாலும் சொல்ல, முதல்ல வெளியே வா அப்படின்றார். வெளியே வாங்க. 2வது பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். 1 ராஜாக்கள் 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார். என்ன அர்த்தம்னா, தேவ பிரசனத்தில் போய் நில்லு. முதல்ல இந்த இடத்த விட்டு எழும்பு. சரி, எழுந்தாச்சு, என்ன செய்கிறது? சும்மா டிவி முன்னால் உட்காரு. அப்செட் ஆகிட்டியா, கொஞ்சம் ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீ யார் கூடயாவது போய் பேசிட்டுரு, இல்லை நீ எங்கேயாவது போய் என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு நான் சொல்லலை. அப்செட் ஆன உடனே 2வது காரியம் இங்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நில்லு, கர்த்தருடைய பர்வதத்தில் அவருக்கு முன்னால் போயிரு. எங்களுடைய மெயின் காரியமே கர்த்தருக்கு முன்பாக அவருடைய பர்வதத்தில் போய் நில். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது நிறைய பேர் செய்கிற தவறு, அப்செட் ஆன உடனே போய் யார்கிட்டையாவது தம் பிரச்சனையை போய் கொட்டிடுவாங்க, யார்கிட்டையாவது போய் தம் பிரச்சனையை சொல்லி அழுவாங்க, யார்கிட்டையாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் உங்களை அப்செட் தான் ஆக்குவாங்க. நீங்கள் போய் ஒரு மனுஷங்கிட்ட கொட்டினதுனால, யார்கிட்டையோ போய் சொன்னதுனால, அவங்க ஆறுதல் படுத்துறதுனால நீங்கள் ஆறுதல் அடைய போகிறீங்க, இன்னும் ஜாஸ்தி வேணால் ஆகும்.
எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, அவங்கக்கிட்டே பாருங்கள் எனக்கு திருப்பி இந்த பிரச்சனை வந்துருச்சு. முதல்ல அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க. ரெண்டாவது, கர்த்தர் சமூகத்துக்கு போய் நில்லுங்க. தேவனுக்கு முன்னால் போய் நில்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்களுடைய மனக்கவலைகளை அவர் சமூகத்தில் கொட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் சோர்ந்து போன உடனே யாராவது மனுஷன் கிடைப்பானா, மனுஷி கிடைப்பாளா, யார்கிட்ட போய் பேசலாம், யார் போய் என் பிரச்சனையை ஏற்றுக்குவா, யார்கிட்ட போய் நான் கொட்டுவேன் அப்படின்னு அழுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அழுகிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஏற்கானகிட்டையும் சொல்ல முடியாது, வெளிநாட்டை போய் அழ முடியாதுன்னா அவளால் தான் பிரச்சனையே. நேராக போனால் ஏலிக்கிட்டையும் அழ முடியாது, ஏலியின் பிள்ளைகள்கிட்ட அழ முடியாது, ஆசாரியத்துவத்தில் இருக்கவங்க யார்ட்டையும் பேச முடியல. அன்னாள் என்னும் அந்த பெண் தேவ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். பிரியமானல்ல, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிற கற்றுக்கொண்டீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்ற கற்றுக்கொண்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் வரேன், என் பிரச்சனையெல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் இறக்கி வைக்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரங்களை வைத்து விடு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில் போய் வச்சுட்டு எடுப்பாங்க. ஆண்டு எடுக்க சொல்லலை, உங்கள் பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும் உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். அவர் சமூகத்துக்கு போக கற்றுக்கொள்ளுங்க. எலியாவுக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்குற ரெண்டாவது பாடம், முதல்ல அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வா. ரெண்டாவது, ஏன் சமூகத்தில் எனக்கு முன்னால் வந்த நில். ஏன்னா அவர் ஒருவர் தான் உங்கள் பிரச்சனையை மாற்றக்கூடியவர், உங்கள் போராட்டங்களை மாற்றக்கூடியவர், உங்கள் கவலைகளை மாற்றக்கூடியவர், உங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் சந்திக்கக்கூடியவர் அவர் ஒருவர் தான். தேவ சமூகத்துக்கு போங்க. மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தின் 11, 12 வசனங்களில் இவர் வெளியே ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்குற நேரத்தில் வேதம் சொல்லுகிறது பலத்த பெருங்காற்று வந்தது. இவர் நினச்சிட்டார் பெருங்காற்றில் ஆண்டவர் பேசுவார். ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்கல. பெருங்காற்று வந்து ஓய்ந்ததுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது அடுத்தது பூமி அதிர்ச்சி உண்டானது. இவர் நினைச்சார், சரி இப்போ பூமி அதிர்ச்சியில் ஆண்டவர் என் கூட பேச போகிறாரு. ஏன்னா இவர் அப்செட் ஆகிட்டாரு, சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துட்டார், தேவ சமூகத்துக்கு வந்துட்டார். அடுத்தது அவருடைய டேர்னுக்காக காத்திருக்கிறார். He was waiting for Lord's turn. நிறைய நேரம் நம்ம ஆண்டோடைய டேர்னுக்காக காத்திருக்கிறது இல்லை, அவர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணல. நம்ம போய் பிரச்சனையை கொட்டிடுவோம், நம்ம பிரச்சனையெல்லாம் கொட்டி அழுதுட்டு அவர் என்ன ரெமிடி வச்சிருக்கிறாருன்னு கவனிக்கிறதே இல்லை. டக்குன்னு எழுந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்போம். நம்ம நினச்சிக்கிட்டோம் கேட்டார், ரைட், உண்மைதான், ஆண்டவர் கேட்டார். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் என்ன பதில் கொடுக்க போகிறாரு, என்ன ரெமிடி கொடுக்க போகிறாரு, அதை யோசிக்கிறதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் பேச வல்லமை உள்ளவர். இன்றைக்கி நிறைய பேருக்கு, நிறைய மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவர் பேசுவார்ன்ற நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் பேசுவார். நம்முடைய தேவன் பேசுகிறவர். எலியாவோடு கூட பேசினார். இன்னைக்கு நீ அப்செட்டாக இருக்குன்னா உங்கூட பேச வல்லவராக இருக்கிறாரு. வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார். ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஆண்டுடைய வார்த்தை மூலமாய் பேசுவார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. பலத்த பெருங்காற்று, அப்புறம் பூமி எதிர்ச்சி. அதையும் பேசலை. பூமி எதிர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 12ஆம் வசனத்தில் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலையும் கர்த்தர் இருக்கல, அங்கேயும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியல. எல்லாம் ஓய்ந்ததுக்கு அப்புறம் பாருங்க, உடனே என்ன ஆண்டவர் நீங்கள் தான் பேசலை, வந்து நிற்க சொன்னீங்க, நின்னாச்சு, நான் போகிறேன் அப்படின்னு அதுலேயும் அப்செட் ஆகலை. அவன் எலியா வெயிட் பண்ணார். அடுத்தது பாருங்க, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தில் தான் எலியா தேவ சத்தத்தை கேட்குறார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக தேவனுடைய டைமுக்காக காத்துருங்க. அவர் டைமுக்காக காத்துருங்க. அவர் பேசட்டும், அவர் செய்யட்டும், அவர் சொல்லட்டும், அதுக்காக காத்துருங்க. வெயிட். நிறைய நேரம் நம்ம காத்திருக்கிறதே கிடையாது, அவசரப்பட்டுறோம். உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்கிறது இல்லையா? எத்தனை நேரம் நம்ம அது மாதிரி முடிவெடுத்துருக்கிறோம். பிரியமானலே, வாலிபர்களே, ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ சில காரியம் செஞ்சுட்டு இருந்தா இன்றைக்கி தயவுசெய்து அதை நிறுத்துங்க. அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியம், அவசரப்பட்டு நீங்கள் பேசி, அவசரப்பட்டு செய்து, அவசரப்பட்டு சில காரியங்களில் ஈடுபட்டு இன்றைக்கி ஒருவேளை அது பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு போயிடலாம். ஒரு அருமையான ஒரு வாலிப தம்பி சொன்னான், அண்ணே எனக்கு வயசு இவ்வளோதான் ஆகுதுண்ணே, ஆனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் தவறான எண்ணங்கள் வருகிறது, தவறான அசிங்கமான எண்ணங்கள் வருகிறது. நான் யோசித்தேன், நிறைய வாலிபர்கள் இதில் சிக்கி கொள்ளுகிறது உண்டு. வாலிபர்களே, உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சுருக்கிற நேரம் வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கைன்ற ஒரு நல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை உடச்சி நாசப்படுத்திக்காதீங்க. கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுங்கள். அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அழுது என்ன தான் ஒட்டினாலும் அதில் கீரல் தெரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. அதனால் எலியா தேவனுடைய டைமுக்காக
காத்திருந்தார். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், ஏற்ற காலத்தில் உயர்த்துவாராம். ஏற்ற காலத்தில். ஸோ அவருடைய டைம் கண்டிப்பாக வரும். அந்த டைம் வரைக்கும் காத்துருங்க. ஏற்ற காலத்தில் யோசேப்பு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், தரிசனம் இருந்துச்சு, காத்திருந்தார், டைமுக்காக காத்திருந்தார், அவசரப்படலை. என்ன நீங்கள் சொன்னீங்க, தரிசனம் கொடுத்தீங்க, உடனே நிறைவேறலையே, நம்மளா இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம் இல்லையா? எல்லா அந்த அரிக்கட்டுகளும் கீழே வணைஞ்சு கிடக்குது, யோசேப்பின் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது. அப்போ அதுக்கு விளக்கம் என்ன? ஆண்டவர் யோசேப்புக்கு சொல்லி கொடுத்துட்டார். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து யோசேப்பை உயர்த்த போகிறார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பாருங்கள், பூமி எதிர்ச்சி தான். உண்மையாகவே பூமி எதிர்ச்சி தான், பெருங்காற்று தான். யோசேப்பு வாழ்க்கையில் வந்த காற்று, யோசேப்பு வாழ்க்கையில் வந்த பூமி அதிர்ச்சிகளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை. ஆனால் தேவனுடைய ஏற்ற நேரம், அமர்ந்த மெல்லிய சத்தம் என்ற அந்த ரைட் டைம் நிச்சயம் வரும். வரும், அவசரப்பட்டுறாதீங்க, காத்திருந்துட்டே இருங்க. ஆண்டவர் சீக்கிரமாக உயர்த்துவார். அவருடைய டைம் வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் ஏமாற போவதே இல்லை. ஸோ முதலாவது அந்த அப்செட்டான சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க. 2வது ஆண்டு சொல்கிறாரு, ஏன் சமூகத்தில் எனக்கு முன்னால் வந்து நில்லுன்றார். 3வது காத்திரு அப்படின்னு சொல்கிறார். அவசரப்படாமல் காத்திருங்க. டைம் வர்றதுக்குள்ளே தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. காத்திருங்க, காத்திருங்க, அவர் செய்வார். 4வது முக்கியமான காரியம் 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கிறோம். அப்படியே எலியா அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய். அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டார், அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே அந்த எலியா தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டார். தேவன் சொன்ன அப்படியே செய்தார். இதுதான் அந்த 4வது ஒபீடியன்ஸை குறிக்குது. அப்செட் ஆகிற நேரம் நமக்கு கீழ்ப்படியாமல் வெளியே போயிடும். ஆண்டவர் சொல்லியிருப்பார், அதை மீறி செய்வோம். அப்செட் ஆகிற நேரம் ஒரு நாள் ஒரு சகோதரனை நான் சந்திக்க போயிருந்தேன். அவருக்கு பெரிய லாஸ், பெரிய பிரச்சனை. அப்போது கண்டிப்பாக அவர் வெளியே வந்துடுவாருன்னு தெரியும், கர்த்தர் கைவிட மாட்டான்னு தெரியும். நான் அவருக்கு ஆலோசனை சொல்கிறேன். என்ன தெரியுமா சொன்னார்? என்ன கர்த்தர் கைவிட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நான் எதுக்காக வாழணும், சாகிறேன். அப்போது என்ன தவறான முடிவு, எதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுது என்ன பிரயோஜனம், நடக்க வேண்டிய காரியம் என்ன? அப்போது நான் சாகிறேன், ஆண்டவர் என்னை கைவிட்டார், தேவன் என்னை மறந்துட்டார். இதுதான் ஆண்டவருக்கு முன்னால் கீழ்ப்படியாமை. இந்த கீழ்ப்படியாமல் தான் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவம். தேவனுடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 15:22 பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்போ அந்த ஒபீடியன்ஸ், அந்த டிசிப்ளின் நம்மகிட்ட இருக்கா? நம்மளால் கீழ்ப்படிய முடியுதா? யோசித்து பாருங்கள் வாலிபர்களே. நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படியாமல் நிறைய விஷயங்களை ஓடி இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல 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 மீறி வாழ்ந்துருக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அப்செட் ஆகி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போய் உருன்னு உட்காந்துக்கிறது கூட அது ஒரு கீழ்ப்படியாமல் தான். தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு செயல் செய்யாதீங்க. இன்றைக்கி அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கீழ்ப்படிய போகிறேன், நான் உமக்கு செவி கொடுக்க போகிறேன், நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா உள்ளத்துலேருந்து வர அந்த சந்தோஷம் பாருங்கள், அது அளவிடப்பட முடியாத சந்தோஷம். எந்த சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சரி, அந்த கீழ்ப்பிடிஞ்சிட்டா அப்புறம் இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி அளவிடப்பட முடியாதது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு வேணுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல அப்செட்ன்ற அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க, அந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வாங்க. 2வது தேவ சமூகத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க, அவர் சமூகத்தில் காத்திருங்க. 3வது கர்த்தருடைய டைமுக்காக காத்திருங்க. 4வது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சதுனால தான் எலியாவினுடைய ஸ்தானத்தில் எலிசா, அப்புறம் அவருடைய ஊழியம், அவர் பரலோகத்துக்கு போன அனுபவங்கள், இதெல்லாம் மேன்மையான அனுபவம். அது வரைக்கும் எலியாவுக்கு இல்லாத புதிய அனுபவங்களை கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்கும் கொடுப்பார். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாலிபர்களாகிய நீங்கள் ஒரு நாள் அப்செட் ஆகாதீங்க. ஒருவேளை உங்கள் பெற்றோர் உங்களை நினச்சி வருத்தப்பட்டு, ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்கானே, எடுத்ததுக்கெல்லாம் இவ அழுகிறா, எடுத்ததுக்கெல்லாம் மூஞ்ச தூக்குறா, எடுத்ததுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கிறான்னு சொல்லி உங்களை குறித்து பெற்றோர் அப்படி நினச்சிருந்தா, பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி கீழ்ப்படிங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, எலியா அன்றைக்கு அந்த சூறை செடியை விட்டு, கெபியை விட்டு, சோர்வை விட்டு வெளியே வந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்துக்கு ஓடி வர கிருபைத்தார். அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர கிருபைத்தார்.
தேவனுடைய டர்னுக்காக கர்த்தர் சொல்ற வரைக்கும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க கிருபை தாரும். அதுபோல ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நீர் இரக்கம் பாராட்டும், நன்மை செய்யும், கீழ்ப்படுகிற ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு மாறட்டும். ஐயோ, என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சேன், நடக்கல, கிடைக்கும் நினைச்சேன், கிடைக்கல, எனக்கு மட்டும் கர்த்தர் செய்யல, நான் என்ன செஞ்சேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வரணும் என்றெல்லாம் புலம்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் இன்று நீர் ஒரு அதிசயத்தை செய்யும். அந்த பிரச்சனையை விட்டு இவர்களை வெளியே கொண்டு வாரும், ஒரு விடுதலையை தாரும். நீர் பேசுகிற, நீர் பேசும், உடைய பிள்ளைகளோடு பேச வல்லவராக இருக்கிறீர். உடைய பிள்ளைகளை இன்னைக்கு சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும். நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு வாலிபர்களே, ஆண்டவர்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் அதன் மூலமாக பெற்ற நன்மையை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். உங்களுக்காக எப்போது நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், ஆலோசனை சொல்லவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சென்னையில் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் ஆர். ஜான் ஜோசப் அவர்கள். இடம் நம்பர் 9, சௌராஷ்டிரா நகர், முதல் தெரு, சூளைமேடு, சென்னை 94. குடும்பத்துடன் வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். அன்பு வாலிபரே, வாழ்க்கையில் தோல்வியா? உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லையா? தனிமை உங்களை வாட்டுகிறதா? வாலிபரே, உங்களுக்காகவே சென்னையில் ஒவ்வொரு 2வது ஞாயிறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை வாலிபர் சிறப்பு கூடுகை நடைபெற்று வருகிறது. ஆம், சிறப்பு ஆராதனை, தனி ஆலோசனை நேரம், கலந்துரையாடல் மற்றும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 15, நியூ காலனி, ஆழ்வார் திருநகர், சென்னை 87. For the details 2486-3381, 2486-3382. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, சானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling, தொலைபேசி எண் 0456555133 மற்றும் 24863381, 24863382. செல்போன் 9940212194.